பிஎம் கேர்ஸ் நிதி 8452 கோடியா? குடைச்சல் கொடுக்கும் கரப்பாம்பூச்சி. பிரதமர் மோடி ஷாக். உருட்டாம்போக்கில் ஆரம்பித்த கரப்பாம்பூச்சி கட்சி இன்னைக்கு மத்திய அரசு கண்ணில் பிரதமர் மோடி கண்ணில் விரலை விட்டு ஒரு ஆட்டு ஆட்டுறானுங்கப்பா. அப்படி மீண்டும் மீண்டும் மத்திய அரசு ஒரு ஆட்டும் கரப்பாம்பூச்சி ஒரு விஷயத்துக்காக மத்திய அரசை வலியுறுத்தும் கதையை நம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் பார்க்கலாம். பள்ளிகளை சீரமைப்போம் என்கிற பிரச்சாரத்தை கரப்பான் ஜனதா கட்சி மேற்கொண்டிருக்கிறது. பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக அரசு பள்ளிகளை சிஜேபி தலைவர் அபிஜித் திப்கே பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், பிஎம் கேர்ஸ் நிதியை அரசு பள்ளிகளை மேம்படுத்த பயன்படுத்த வேண்டும். இந்த நிதியை கொண்டு சுமார் 8000 நவீன பள்ளிகளை மேம்படுத்த முடியும் என்று சொல்லியிருக்கார். திப்கே தனது சொந்த ஊரில் உள்ள ஜில்லா பரிசித் பள்ளியில் ஆகஸ்ட் 15 அன்று கள ஆய்வை மேற்கொண்டார். அரசு பள்ளிகளின் லட்சணம்தான் ஊர் உலகத்துக்கே தெரிந்ததே. மகாராஷ்டிராவிலும் அரசு பள்ளிகளின் தரம் ரொம்பவும் மோசமாக தான் இருந்துச்சு. பாத்ரூம் இருக்குது, கதவு இல்லை, தண்ணீர் இல்லை, சுத்தமாக இல்லை, விளையாடுவதற்கு மைதானம் கூட இல்லை, மத்திய உணவு தயாரிக்க சமையலறை இருக்குது, ஆனால் ஆதாம் ஏவாள் வாழ்ந்த ஆதிகாலத்து குகை மாதிரி இருக்குது. இப்படியெல்லாம் இருந்தால் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்க யார் வருவா என்ற கேள்வி எழுப்பிய திப்கே இதை அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார். மேலும் அரசு பள்ளிகளை சரி செய்ய பிஎம் கேர்ஸ் நிதியை பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். கொரோனா காலத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட நிதியில் பெரும் பகுதி பயன்படுத்தப்படாமல் அப்படியே இருந்தது. எனவே அதை அரசு பள்ளிகளை மேம்படுத்த செலவழிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கார். மேலும் அவர் சொன்னது என்னென்னா, சமீபத்திய அறிக்கையின்படி கடந்த 23-24ஆம் ஆண்டில் பிஎம் கேர்ஸ் நிதி அதாவது 7173 கோடியாக இருந்துச்சு. இப்போது 2024-25 8452 கோடியாக நிதி உயர்ந்திருக்கிறது. ஒரு நல்ல தரமான பள்ளியை கட்ட 1 கோடி செலவாகும் என்று வைத்து கொண்டாலும் கூட நாடு முழுவதும் இந்த நிதியை கொண்டு சுமார் 8000 கிராமப்புற பள்ளிகளை கட்ட முடியும். அதிநவீன மாதிரி பள்ளிகளை கட்ட வேண்டும் எனில் சுமார் 8 கோடி செலவாகும். அப்படியெனில் 1000 மாதிரி பள்ளிகளை கட்ட முடியும். பிஎம் கேர்ஸ் நிதியில் பெரும்பகுதி பேங்க்கில் சும்மா தான் கிடக்குது. மறுபுறம் கிராமப்புற பள்ளியில் குடிநீர் வசதி கூட இல்லாமல் மாணவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். மாணவர்கள் தங்கள் வகுப்பறைகளை தாங்களாகவே சுத்தம் செய்யும் அவலநிலை நீடிக்கிறது என்று புலம்பியிருக்கிறார். திப்கே சொல்வதிலும் லாஜிக் இருக்கிறது. பிஎம் கேர்ஸ் நிதி என்பது சிதம்பர ரகசியத்தை விட படு ரகசியமாக பாதுகாக்கப்படுது. எவ்வளவு நிதி இருக்கிறது, யார் யார் கொடுத்தது என்று தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் கேள்வி கேட்க முடியாது. அதே போல நாடாளுமன்றத்திலும் இது பற்றி கேள்வி எழுப்ப முடியாது. அவ்வளவு ஏங்க, இந்தியாவின் தலைமை தணிக்கையாளர் கூட இந்த அக்கௌண்ட்டை தணிக்கை செய்ய முடியாது. இப்படி மூடு மந்திரியாக எதற்காக இவ்வளவு பெரிய நிதி பாதுகாக்கப்படுது? அதை எடுத்து நல்ல விஷயங்களுக்கு செலவு செய்தால் என்ன என்று பல்வேறு தரப்பினரும் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வர்றாங்க. அந்த வகையில் தற்போது கரப்பான் ஜனதா கட்சி இந்த நிதியை அரசு பள்ளிகளை மேம்படுத்த செலவு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியிருப்பது மத்திய அரசுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு. ஆக மத்திய அரசு பிஎம் கேர்ஸ் நிதியிலிருந்து அரசு பள்ளி கட்டுவது போன்ற பல நல்ல விஷயங்களுக்கு நிதி ஒதுக்குமாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுபோன்று ஏழைகளுக்கு நல்லதோர் செயல் நிறைவேற்ற மத்திய அரசை கரப்பான்பூச்சி வலியுறுத்துவதன் மூலம் மக்களுக்கு ஆறுதல் தரும் நற்செய்திகளை வழங்கும் நம் ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.